என்னடா இது மனசே சரியில்லை. அவன் எதுவும் இல்லாமல் வளர்ந்துட்டு போகிறான், நம்ம மட்டும் முன்னேறவே மாட்டேங்கிறோம். நேற்றை வந்தேன், அவன் இப்போ என்ன நிலைமையில் இருக்கேன் தெரியுமா? இன்னும் நல்லா சம்பாதிக்கேன், ஓஹோன்னு இருக்கேன். என்ன பேர்? ஒரு முன்னேற்றமே இல்லை. ஒரு நாளும் கஷ்டம் தீராது, மனசும் சரியில்லை. நல்ல பணம் போல் கெட்டுக்கட்டாக வச்சிருக்கேன்னு இங்கே ஒவ்வொரு நாளும் எப்போ நரக வேதனையாக இருக்கு. இதை பார்க்கும்போது இவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா? சே, இப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் வேற எங்கேயா போகிறான், நிம்மதியே இல்லை. டேய், அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் இன்னைக்கு வந்துட்டு நல்லா இருக்கேன். நீ இப்படியே புலம்பிட்டு இருந்தேன்னா நீ முன்னேறவே மாட்ட. அடுத்த முன்னேறதுக்கு என்ன வழி இருக்கு, அதை பாடுறா நீ. டேய், நீ வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்த, நான் வந்துட்டு கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். அதே இது அவனை வந்துட்டு என்ன சொன்ன, அவனை பார்த்து நீ எதுக்கு பொறாமப்படுற முன்னேறினா நீ நல்லா இருப்பேன்னு சொன்ன. அது உண்மைதான்டா. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனம்தான். என்ன தெரியுமா, சின்ன வயசில் நம்ம சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் சிரித்து பேசி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அந்த நேரம் வந்துட்டு நம்ம மனசு வந்துட்டு அலைபாயாது. இருக்கும்போது அன்போட உறவுகளோடையும் நம்ம நட்புகளோடையும் ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் அதே இது கொஞ்சம் நாள் போகும்போது இந்த உலகத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு என்னாச்சுன்னா, நம்ம மனசு வந்துட்டு அப்படி பண்ணிடட்டா இப்படி பண்ணிடட்டான்னு சொல்லிட்டு நம்ம அலைப்பாயும் போது தான் பல பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாச்சு. அதுலேயும் வந்துட்டு ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அவங்க வீடு வைக்கிறாங்க, ஒரு வாகனம் வாங்குறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது அவன் கார் வச்சிருக்கான், அவன் வீடு வச்சிருக்கான், ஏன் பங்களோ வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமை எண்ணம் வரும்போது என்ன ஆகுது, அதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் பல பிரச்சனைகளும் வந்து நமக்கு உண்மையாகவே கஷ்டங்கள் அந்த நேரம் தான் கொடுக்குது. நம்ம வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தாச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே முன்னேறவே மாட்டோம். ஏன்னா இந்த பொறாமை குணம் எதனால் வருதுன்னா, ஒருத்தர் எவ்வளோ தூரம் உழைச்சி அவமானப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமையில் வந்தது, அவங்க ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதா இருக்கட்டும். ஆனால் அதே இது இந்த சமூகம் வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுது, அவனுக்கு என்ன கையில் பணம் இருக்குது, இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் சொல்கிறது. ஆனால் அதே இது அவன் வந்து இவ்வளோ வருஷம் வந்துட்டு எப்படி இருந்தான், இதுக்கு முன்னே எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான், அதை வந்து பார்க்கல. எப்போவுமே காரணம் அது மனம்தான். நம்ம மனம் வந்துட்டு அடுத்தவன் அப்படி இருக்கேன்னு பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்தாச்சுன்னா என்றைக்குமே வந்துட்டு நம்ம மேலே வர மாட்டோம். நமக்கு தான் பிரச்சனைகள் எப்படியா இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டுருங்க, நம்ம முன்னேறவே மாட்டோம். இப்படியே தான் வந்துட்டு என்னென்னா, ஐயோ நான் வந்துட்டு அவன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், அந்த பொழப்ப எண்ணம் தான் இருக்குமே தவிர முன்னேற்றம் இருக்காது. அதே இது நம்ம மனம் வந்துட்டு அவனும் நல்லா இருக்கட்டு, அவனும் வளரணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. இது பொறாமப்பட்டுட்டு இருந்தால் அந்த பொறாமை குணம் என்றைக்குமே ஒன்றை வந்துட்டு அடுத்தவங்க மேலே ஒரு எதிரியாக தான் காமிக்கும். அந்த எதிரியை காமிக்கும்போது தான் பல பிரச்சனைகளும் அழிவுகளும் இந்த உலகத்தில் வந்துட்டுருக்கு. எப்போவுமே நம்மளை போல் அவனும் நல்லா இருக்கணும், அவனும் கஷ்டப்படுறான், அவனும் வந்துட்டு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மனசு இருந்தாலே வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றியை கொண்டு போகும். அதே இது பொறாமப்பட்டுட்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எண்ணெயை கீழே தான் இருக்கும். எப்போவுமே அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.